ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ், ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பிகினர்ஸ்க்காக ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த லெவல்ஸையும் நம்ம மார்க் பண்ணி சார்ட்டில் வந்து நிஃப்டி சார்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டில் மார்க் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். 100% வந்து பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷனாக இருக்கும் கைஸ். நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சல் ஏரியா எங்கே இருக்கும், இவ்வளோ டார்கெட் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க கைஸ். இப்போ வந்து நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,100 புட் ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 26,200 கால் ஆப்ஷனு, 26,000 புட் ஆப்ஷன், அதே மாதிரி 26,150 கால் அண்ட் புட் தந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு 26,100க்குள்ளே தான் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, 26,068. ஸோ 26,100 காலர் புட் வந்து இப்போ கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் வந்து எதன் அடிப்படையில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இது வந்து நிஃப்டி 50யோட 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஒரு சேனலில் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே விழுந்திருக்கான். இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஒருவேளை நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணி உள்ளே வந்தால் மட்டும், அதாவது இந்த 26,076க்கு மேலே வந்து இந்த 26,105, ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இப்படி பிரேக் ஆகி மேலே போய் இப்படி ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் இப்படி மேலே போகணும். போனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து அவன் இந்த ஹை வரைக்கும் போவான். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த சேனலில் பிரேக் பண்ண முடியாமல் இந்த 50% லெவல், அதாவது 105ன்ற லெவல்லையே வந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுத்துருவான். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல இந்த சேனலை பிரேக் பண்ணது 105க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 132 இருக்கணும். அதுக்கு மேலே போனான்னா 150 டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கும் மேலே போகும்போது 166, 179, 192, அதுக்கு மேலே அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணணும், அவன் சேனலில் வந்து சஸ்டெயின் பண்ணணும். நான் சொன்ன லெவலை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபிபனாச்சி. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபிபனாச்சின்றது ஒன்றுமே இல்லை. ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை வந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதில் கிடைக்கக்கூடிய இந்த 50% லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. அதை இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லெவல் வரும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவான், இல்லைனா ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவான். சரிங்களா? இது மேலே பிரேக் பண்ணி நான் பாருங்கள், நான் மார்க் பண்ண லெவல் கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த 105 நான் சொன்னேன், அதுக்கு மேலே வந்து 119, 20 வரையும் வந்திருக்கான். ஸோ இதை பிரேக் பண்ணி அவன் ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்து 100 வரைக்கும் வந்துட்டு திரும்ப பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் கால் சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 0.5, 0.6ன்ற லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 105லேருந்து 120ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அதை வந்து சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே வந்து இந்த ஹை வரைக்கும் போவான். சரிங்களா? ஹைக்கு மேலேயும் போவான். ஸோ இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடு லெவல் வந்து என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா, ஃபிபனாச்சி படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்விங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்விங்கு. ஸோ இந்த ஸ்விங்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 0.5, 0.6 ஆல்ரெடி இங்கே பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்கான். க்ளோஸிங்கே வந்து இந்த 1.618 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். அதனால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே விழும்போது இந்த 26,028 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிரேக் பண்ணி இந்த 26,042 இந்த லெவல் 50 இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வரும்போது இந்த இடம் 26,021 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே விழும்போது 26,000 உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக இருக்கும். அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பையர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அது சைக்காலஜிக்கல் லெவலு. அந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் எப்போவுமே ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடம்லாம் வரும்போது கவனமாக இருக்கணும். ஃபர்தராக அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நமக்கு கண்டினியூஸாக சப்போர்ட்ஸ் வந்து கீழே 25,989 ஒரு சப்போர்ட்டு, 81, 972, 963,
இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில் நான் தந்திருக்கேன். ஃபிபனாச்சியும் கம்பைன் பண்ணி தந்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ப்ரீமியம் பேஸில் வரும்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு லெவலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு லெவல்ஸு. ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? 25,943. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சில லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதனால் வந்து கைஸ் யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. சரிங்களா? இந்த லெவலெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் வந்து கீழே பிரேக் பண்ணி ஃபர்தராக போனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து 26,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து அப்சைடுக்கு நம்ம மார்க் பண்ண வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு, ரிஜெக்ஷன் லெவலு, அதனால் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 26,105லேருந்து 120 லெவல். சரிங்களா? ஃபர்தராக கீழே போகும்போது எது வரைக்கும் போவோன்றதை இங்கே லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு லெவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ப்ரௌன் லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவர்சல் ட்ரை பண்ணுவாங்க. ரெட் லைன்லாம் வந்து கீழே வந்து ரிஜெக்ஷன், க்ரீன் லைன்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் முன்னாடி. சரிங்களா? ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் 1 or 2 டேஸில் இந்த லெவல்லாம் டவுன் சைடில் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இல்லைனா நியூ ஹையர் அண்ட் ஹை வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்க மொமெண்டம் க்ரியேட் ஆனால் மட்டும்தான். அதனால் வந்து 26,100ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சினாரியோ தெரியுது, ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னோட கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் தெரியுது. சரிங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ரீமியம் பேஸ்ட் லெவல்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி அவங்க எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எம் பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி எம் பேட்டர்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே விழுகிறதுக்கு அப்கமிங் வீக்ஸில் மந்தில் வந்து நெக்ஸ்ட் மந்த்லலாம் மார்க்கெட் வந்து கீழே இவ்வளோ தூரம் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் தான். மார்க்கெட்டில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் சொன்னதுனால மட்டும் மார்க்கெட் கீழே விழுந்துடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ டே சார்ட்டு, நீங்கள் வீக்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு எல்லாமே வந்து இங்கே கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட்டு எப்படி எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ அடுத்து இந்த எம் பேட்டர்ன் வந்து கீழே வந்தால் அப்படின்னா 25,306 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள், ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இமிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றத டே சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபர்தராக பெருசாக பிரேக் பண்ணோம் அப்படின்னா 25,906 வரைக்கும் கீழே வரத்துக்கு இமிடியேட் சப்போர்ட். சரிங்களா? அதையும் பிரேக் பண்ணி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் இருக்கும் 26,014. அது ஒரு சப்போர்ட்டு. இது வந்து டே சார்ட்டை வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியாதவங்க இப்படி மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் என்ன டவுன் சைடில் அப்படின்றது ஈஸியாக புரிய வரும் கைஸ். ஸோ அப் சைடில் ஆல்ரெடி ஆல் டைம் ஹை ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதை ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வரக்கூடிய லெவல்ஸ். இங்கெல்லாம் டவுன் சைடில் வந்து இந்த இடம்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தரக்கூடிய எப்போவும் ஸ்பெஷலாக தரக்கூடிய லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் 26,100 கால் அண்ட் புட் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் இதோட கால் அண்ட் புட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து கூட்டணும்.
ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எல்லாமே வந்து அப்சைடு இதோட லோ ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா அப்சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி புட் சைடில் வந்து நீங்கள் வந்து டவுன் சைட் லெவல் எடுக்கணும்னா கால் அண்ட் புட்டில் இருக்கக்கூடிய 2 லெவல்ஸையும் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். இதோட ஹை என்ன, இதோட லோ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா புட்டோட வேல்யூவை இந்த 26,100ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட லோ, க்ளோசிங் ப்ரைஸ், ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ண டவுன் சைட் லெவல் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் கூட்டி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆவரேஜ் வேல்யூ வரும். அந்த வேல்யூ நீங்கள் வந்து கால் சைடில் கூட்டிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். அப் சைடில் போனாங்க அப்படின்னா 26, 103க்கு மேலே, அதாவது 105க்கு மேலே போனோன்னா உங்களுக்கு வந்து 150, 186, 196, 233, 289, 268 இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷில் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி அப் சைடில் ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவல். சரிங்களா? ஸோ ஃபிபனாச்சிலையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஓவர் ரேஞ்சு, அதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து அந்த டோட்டல் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி அந்த மூலயமா ரேஞ்சை வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து இந்த 300 வரைக்கும் நான் போட்டிருக்கிறது. அதே மாதிரி டவுன் சைடு ரேஞ்ச் வந்து 834 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா 25,800 வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள். மார்க்கெட்டை ஒருவேளை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த 2 செக்ரைஸை சூஸ் பண்ணுங்கள். 26,200 புட் ஆப்ஷனும் 26,100 புட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவன் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 26,000 கால் சைடில் சப்போஸ் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறான் அப்படின்னா 26,000 பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணி மேலேயே ஹோல்டு பண்ணுறான் அப்படின்னா, மேலே போகிறான் அப்படின்னா உங்களுக்கு 25,900 26,000 கால் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் சைடில் நீங்கள் வந்து இந்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டாக் அப்டேட்டு. இது வந்து ஷார்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென் டெக்னாலஜி. இவன் வந்து 2,600 கிட்ட போனவன். இது வந்து இப்போ கூட ரூ. 1,000 வந்து ரூ. 1,200 கம்மியாக இருக்கான். சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லெவலில் இருக்கான் இப்போதைக்கு. இந்த லெவலுக்கு மேலே வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. 1,500 மேலே வந்து வந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ஷார்ட் டைமுக்கு 1,775, லாங் டைமில் 2,600. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1,332, 1,304, 1,225 இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலு. 1,142, 1,054, 1,011 இதெல்லாம் வந்து டவுன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஓகே கைஸ், 1 செகண்டு கால் வருது கைஸ். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங் டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், விருப்பம் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ முக்கியமான விஷயம், நான் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. இது வந்து என்னோடய ஓன் அனலைஸ். நான் வந்து என்னோடய சொந்த பர்பஸ்க்காக நான் பண்ணுறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்தமாக ஒரு ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி யாரும் இது இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு யாராவது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி தருவேன். ஸோ உங்களுக்கு எளிமையான முறையில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ரொம்ப ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 5,000 to 10,000 நீங்கள் ரொம்ப பேசிவ் இன்கம்மாக நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. நான் தரக்கூடிய அதாவது இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, 26,000 கால் போட்டு 26,100 கால் போட்டு இந்த மாதிரி லெவல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தரக்கூடிய அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் அண்டு இந்த
ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாமே காமன் ஃபார் கால் அண்ட் புட். 2600 காலுக்கும் இதே லெவல்ஸ் தான், புட்டுக்கும் இதே லெவல்ஸ் தான். யார் நாம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறானோ அவனை ஃபோக்கஸ் பண்ணணும் இங்க. அதாவது ஓப்பன் அபவ் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் அதுக்கு மேலேயே இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்கணும். இதுதான் வந்து சேஃப் ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் சப்போஸ் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இப்போ வந்து புட் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் உதாரணத்துக்கு. இதுவே வந்து கால் சைடில் வீக்காக 2600 வந்து வீக்காக இருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ 105 கீழே இருக்கான் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 105க்கு மேலே வரும்போது நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையெல்லாம் பிரேக் பண்ணி இன்னும் அதாவது நேற்றைய ஹையை பிரேக் பண்ணும்போது அதுக்கும் மேலே போவானா இது டார்கெட் வைக்கணும்னா அதுக்கு முந்தைய நாளோட க்ளோசிங் ப்ரைஸோ அதோட ஹையோ அதோட லோவோ அதை ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். எது அடுத்து மேலே இருக்கோ அந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். டார்கெட் வந்து ட்ரைல் பண்ணணும். டார்கெட் எதுன்றது தெரியாமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு தான் வந்து நம்ம சேனலில் எக்ஸாக்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணும், இங்கே பாருங்கள் என்ட்ரி ப்ரைஸ் என்ன, அதோட டார்கெட் லெவல்லாம் என்ன, அதோட சப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றத இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா விதமான லெவல்ஸுமே நம்ம தந்துடுறோம். சரிங்களா கைஸ்? ஸோ ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.